சேலம் சரவணன் ஸ்டுடியோ. இந்த ஸ்டுடியோ என்னன்னா, முன்னாடி மாடர்ன் தியேட்டர் இருந்த ஊர்ல இப்போ வந்து ஒரு ஸ்டுடியோ பண்ணியிருக்கேன். ஜனவரிக்கு மேல இந்த இடத்துல படப்பிடிப்பு நடக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து இங்க வந்து விர்ச்சுவல் சினிமான்னு சொல்லி ஒரு இன்னைக்கு அட்வான்ஸ்டு சினிமால என்ன நடந்துட்டு இருக்கோ அதை வந்து அட்வான்ஸா பண்ண போறோம். இங்க வந்து விர்ச்சுவல் சினிமா கொண்டு வர போறோம். ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சினிமால சில காட்சிகள் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. முழு படமும் ஏஐல எப்படி பண்றது எல்லாத்தையும் ட்ரை பண்ண போறோம். அதுக்கான முன்னாடியான விஷயம் தான் இது. அதுக்கு தான் இந்த ஸ்டுடியோவை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இறைவனர்களால் எல்லாம் நல்லபடியா நடக்கும். யாருமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்ய போறோம். அப்படியான ஒரு படம் தான் முயற்சி தான் செஞ்சுட்டு இருக்கோம். ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் அறிவிப்பு போறோம். எல்லாரும் வர்றதுக்கு ஆர்வமா தான் இருக்காங்க. இங்க வர்றதுக்கு ஆர்வமா தான் இருக்காங்க. இதுல நான் ஏன் இந்த காலி இடம் விட்டுருக்கேன் எப்படின்னா, இதுல வந்து நான் அரண்மனைன்னு ஒரு படத்துக்காக ஹைதராபாத்ல போய் தங்கி ஒரு 40 கிலோமீட்டர் மோகன் பாபு சார் ஸ்டுடியோக்கு போனோம். மோகன் பாபு சாரோட இதே மாதிரி ஒரு தோட்டம் இருந்தது. ஹைதராபாத்ல இருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி. இது சேலத்துல இருந்து 12 கிலோமீட்டர் 16 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. அதனால இது வந்து ரொம்ப மிகவும் பிரபலமாகவும் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் எப்படா இது பண்ண போறாரு அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும். அந்த கேள்விக்குறிகள் எல்லாம் சரியாகும். சீக்கிரத்துல இங்க வந்து நிறைய படப்பிடிப்புகள் நடக்க போகுது. இப்ப வந்து நான் வந்து 7ஆம் பொருத்தம்னு ஒரு படம் விமல் சார் கூட பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடந்துட்டே இருக்கு. வரிசையா வரும். இப்ப வந்து தி ஒன்னு ஒரு படம் வரப்போகுது. நான் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு வில்லேஜ் மலையடிவார கிராமத்துல ஒரு கோயம்புத்தூர் குக்கிராமத்துக்கு அடியில நடக்கிற ஒரு கதையில நடிச்சிருக்கேன். அது அடுத்த மாசம் ரிலீஸ் ஆக போகுது. தி ஒன் அந்த படம் பேரு. புது டைரக்டர். மிகப்பெரிய முயற்சி, நல்ல முயற்சி. நான் நடிப்புல மிகப்பெரிய பேர் வரும் எனக்கு. அந்த மாதிரியான ஒரு படம். என்ன வேணாலும் போடலாங்க. இதுக்குள்ளேயே இப்ப நான் கோர்ட்டு மேல கோர்ட்டு போட போறோம். போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போட போறோம். ஜெயில் செட்டப் பண்ணலாம், ஹாஸ்பிட்டல் செட் பண்ணலாம். அப்படியே ஓப்பனா வச்சிருக்கேன். கேரளா பக்கத்துல இருக்கு. நமக்கு 120 கிலோமீட்டர், 130 கிலோமீட்டர். இது பெங்களூரு. எல்லா லாங்குவேஜும் வருங்க. 6 லாங்குவேஜ் வரும். இப்ப ஒடிசால இருந்து ஒருத்தன் பேசிட்டு இருக்காரு. ஒடிசால இருந்து ஒரு நண்பர். ஒடிசா மொழியில அந்த அந்த ஒடிசாவே மொத்தமே 4 கோடி மக்கள் தான் இருக்கான். அந்த 4 கோடி ஒரு ஊரு. ஆமா, இந்தியாவோட ஒரு மாநிலம், சின்ன மாநிலம். அங்க இருந்து வந்து படப்பிடிப்பு எடுக்கலாமான்னு கேக்குறாங்க. வாங்க, தாராளமா வாங்க. நான் என்னெல்லாம் உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன்.